அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். இன்றைய பதிவினில் மகா சிவராத்திரி அன்றைய தினம் இரவு நாம் அவசியம் அனைவரும் சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான அற்புதமான திருவாசக பதிகத்தை பற்றி தான் இன்றைய பதிவினில் நாம் பார்க்க போகிறோம். இந்த அற்புதமான அதிசக்தி வாய்ந்த இந்த திருவாசக பதிகத்தை சிவராத்திரி அன்றைய நாள் முழுவதும் இரவு முழுவதும் நீங்கள் இந்த பதிகத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக உங்கள் விருப்பங்கள் நீங்கள் வேண்டியது அனைத்தும் 21 நாட்களுக்குள் நிச்சயம் நிறைவேறும். அதிசக்தி வாய்ந்த அந்த திருவாசக பதிகத்தையும் அதன் சிறப்புகளையும் பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். திருவாசகத்திற்கு உருகாதார் வேறு ஒரு வாசகத்திற்கும் உருகாதார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான பொக்கிஷத்தை நமக்கு தந்து அருளியவர் சைவ சமய குறவர்கள் 4 ஒருவரான மாணிக்க வாசகர் ஆவார். மாணிக்க வாசக பெருமானால் அருளி செய்திய 2 நூல்கள், அதாவது திருவாசகம் மற்றொன்று திருக்கோவையாராகும். இந்த இரண்டுமே சிவபெருமானை பற்றிய பக்தி பாடல்களினுடைய தொகுப்பாகும். மாணிக்க வாசக பெருமானால் இயற்றப்பட்ட இந்த திருவாசகமானது சைவ தமிழ் நூலின் ஒரு பகுதியே சிவபுராணமாகும். சிறப்புகள் பெற்ற திருவாசகத்தினுடைய முதற் பகுதியாக சிவபுராணம் அமைந்துள்ளது. மேலும் இதற்கு ஒரு சிறப்பு, 95 அடிகளை கொண்டு கலிவெண்பா பாடல் வடிவில் அமைந்துள்ளதுதான் சிவபுராணம். இந்த சிவபுராணத்தில் சிவபெருமானுடைய தோற்றத்தையும் இயல்புகளையும் எளிய தமிழ் மொழியில் அனைவரும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் வெகு அழகாக இயற்றப்பட்ட ஒரு நூல்தான் இந்த சிவபுராணம் ஆகும். இந்த திருவாசகத்திற்கு மற்றுமொரு மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், மாணிக்க வாசக பெருமான் சொல்ல சிவபெருமானே எழுதிய ஒரு நூல்தான் இந்த திருவாசகமாகும். பக்தி சுவையும் மனதை உருக்கும் தன்மையை கொண்ட இந்த திருவாசகமானது சைவ சமய திருமுறைகளில் 8ஆம் திருமுறையாக உள்ள இந்த திருவாசகம் 51 பகுதிகளையும் 658 பாடல்களையும் கொண்டது. இந்த திருவாசகத்திற்கு மற்றும் ஒரு சிறப்பு என்னவென்றால், இந்த திருவாசகத்தினுடைய முதல் பதிகத்தின் முதல் எழுத்தே நமச்சிவாயா என்னும் 5 எழுத்தில் தான் தொடங்குகிறது. மேலும் இந்த முதல் பதிகத்தின் 6 இடங்களில் வாழ்க என்றும் 2வது பதிகத்தில் 5 இடங்களில் வெல்க என்று முடியும். மேலும் 3வது பதிகத்தில் 8 இடங்களில் போற்றி என முடியும். இவ்வாறு 6 இடத்தில் வாழ்க என்றும் 5 இடத்தில் வெல்க என்றும் 8 இடத்தில் போற்றி என முடியும். இவ்வாறு 6, 5, 8 என அமைந்திருப்பது திருவாசகத்தின் 658 பாடல்களை குறிப்பதாக இருக்கிறது. இந்த திருவாசகத்தின் 18வது வரியான அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்பது படிப்பவர் அனைவர் மனதையும் உருக்குவதாக இருக்கும். மகா சிவராத்திரி அன்றைய நாளில் இரவு நாம் கண் விழிக்கும் போது அவசியம் நாம் சொல்ல வேண்டிய திருவாசக பதிகத்தை இப்பொழுது பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாயா வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோக்கழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க, பிறப்பறுக்கும் பிஞ்சகன் தன் பேய்கடல்கள் வெல்க, புறந்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க, ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பறுக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுவதும் ஓய உரைப்பன் யான். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பு நேயர்களே, இந்த எளிய அதிசக்தி வாய்ந்த சிவபுராண பதிகத்தை சிவராத்திரி இரவு முழுவதும் அனைவரும் சொல்லி சிறந்த பலனை பெற வேண்டும். அன்பு நேயர்களே, இந்த பயனுள்ள பதிவை அனைவரும் பயனடையும் வகையில் அனைவருக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்து, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.